Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா weight lossக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான சூப். நிறைய பேர் வந்து weight loss பண்ணும்போது நாங்க டேஸ்ட்லெஸ் ஃபுட்டா சாப்பிடுறோம் அப்படிலாம் சொல்லி நிறைய கேட்டீங்க. அவங்களுக்கான சூப் தான் இது. இந்த சூப் குடிச்சீங்கன்னா weight loss ஆகிறது மட்டும் இல்லாம உங்க hair, skin and body எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த சூப்ல இருக்க இந்த ஹேர், ஸ்கின் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மற்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி, ஃபேஷன், ஹெல்த் பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் பற்றி பேச போகிறோம். இது எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப். இதுக்கு முன்னாடி வந்து வெயிட் லாஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய ஜூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணி குடிக்கும் போதே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் ஃபுட்டில் டெய்லி ஆட் பண்ணி சாப்பிடலாம், அதனால வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்க. அண்ட் அதில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனால ஒருத்தவங்க வெயிட் கெயின் ஆகிறாங்க நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா குண்டாவாங்க. லைக் டயபெட்டிஸ், சுகர் இந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் குண்டாவீங்க. ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் குண்டாவீங்க. ஈவன் இந்த பிசிஓடி, தைராய்டு, பிசிஓஎஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து வெயிட் கெயின் ஆவீங்க. ஈவன் ஜென்ஸ்க்கு கூட தைராய்டு ப்ராப்ளம் வரும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்களுமே குண்டாவாங்க. தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா லோவர் மெட்டபாலிசம். ஸோ உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து லோவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் கெயின் ஆவீங்க. ஃபோர்த் வந்து இன்டைஜஷன். நீங்கள் சாப்பிட்றதுலாம் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகலை அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் குண்டாவீங்க. ஃபிஃப்த் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம். நீங்கள் எமோஷ்னலாக ஏதாவது ப்ராப்ளமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சிக்ஸ்த் ரீசன் பார்த்தீங்கன்னா சரியாக தூங்கலைன்னா, நீங்கள் சரியாக உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா உங்கள் பாடி வந்து குண்டாயிட்டே போகும். செவன்த் ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆவீங்க. அண்ட் இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆவீங்க. லைக் நீங்கள் சுகரி ப்ராடக்ட், ஆயிலி ப்ராடக்ட்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆவீங்க. எய்த் ரீசன் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆக்டிவிட்டி அண்ட் மோர் ஃபுட். நீங்கள் நிறைய சாப்பிட்டு கம்மியாக ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, படுத்து தூங்குறீங்கன்னா கண்டிப்பாக குண்டாவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படிலாம் க்யூர் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒழுங்காக தூங்குங்க. செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலாம் இருந்துச்சுன்னா மெடிடேட் பண்ணுங்கள். தேர்ட் வந்து கொஞ்சமாச்சு நடங்க. எலிவேட்டர் இருந்துச்சுன்னா, லிஃப்ட் இருந்தால் கூட அப்பப்போ ஸ்டெப்ஸில் நடக்கிறது பழக்கப்படுத்துங்க. கொஞ்சமாக ஃபோன் பேசும்போது நடக்க பழகுங்க. ஸோ உங்கள் பாடி ஆக்டிவிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அது கொஞ்சம் உங்கள் பாடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் வந்து ஒழுங்காக சாப்பிடுங்க, கரெக்டாக சாப்பிடுங்க. நீங்கள் வெயிட் கெயின் ஆறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். லெஸ்ஸாக வந்து சுகரி ப்ராடக்ட் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும். எப்போயாவது சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, பட் டெய்லி சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து அது வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக வெயிட் லாஸ்க்கு வந்து ஃபுட் சாப்பிட்றீங்க, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறோம், அப்போ கூட நான் வெயிட் லாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபுட் அதாவது டயட் வந்து ஒழுங்காக எடுக்கணும்னு அர்த்தம். நீங்கள் வந்து சுகரி ப்ராடக்ட்டும் நிறைய சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ்க்கோ ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா ஒல்லியெல்லாம் ஆக மாட்டீங்க. அதை கம்மி பண்ணிட்டு இது நிறைய குடிக்கும் போது தான் நீங்கள் ஒல்லி ஆவீங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வெயிட் லாஸ்க்கு வந்து எந்த விதமான சப்ளிமெண்ட்டும் எடுக்காதீங்க கெமிக்கலாக. அது வந்து அவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் முறையில் இல்லை ஹோம்மேட் திங்ஸ்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஆர்கானிக்காக வெயிட் லாஸ் ஆக முடியும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. உங்கள் பாடி அண்ட் ஹெல்த் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயம் இல்லாமல், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். பட் சில விஷயம் உங்களுக்கு அலர்ஜினா அது மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த சூப்பரான டேஸ்டியான சூப் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வாங்க வீட்டுக்கு. ஸோ இதுக்கு தேவையான அந்த ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அதாவது மொரிங்கா அப்படின்வாங்க. இது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுது, இன்ஃப்ளமேஷன்லாம் கம்மி பண்ணுது. ஸோ ஸ்டொமக் ப்ளோட்டிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக சரி பண்ணும். அண்ட் ஹேர் லாஸ்க்கும் இது சூப்பரான இன்க்ரீடியன்ட், ஏன்னா இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரத்தம் கம்மியாக இருக்குது, அயன் கம்மியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறவங்க கூட இது சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அண்ட் இதில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் லாட் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது. ஸோ இது கூட வந்து இந்த சூப்புக்கு வேறு என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ சூப்னாவே நம்ம காரம் இல்லாமல் செய்ய மாட்டோம். ஸோ நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பெப்பர்.
ஸோ சூப்பராக இருக்கும் சூப் பெப்பர் இருந்தால் மட்டும்தான். பெப்பரும் வந்து வெயிட் லாஸ்க்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நல்ல மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுது, குட் கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் கேலரிஸை வந்து சீக்கிரமாக வந்து பேர்ன் பண்ண பெப்பர் ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். அண்ட் இம்யூனிட்டி சிஸ்டமும் வந்து சூப்பராக பில்ட் பண்ணுவது. ஸோ நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சீரகம், அதாவது கியூமின் சீட்ஸ். இது வந்து சீரக தண்ணி நம்ம குடிப்போம்ல வெயிட் லாஸ்க்கு, அந்த மாதிரியே யூஸ் ஆகும். இது ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால வந்து உடல் எடையை வந்து குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சூப்பராக மேம்படுத்த உதவுது. ஸோ உங்கள் பாடிக்கு வந்து வைட்டமின் மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னா அதெல்லாம் வந்து சரியாக வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். சில பேர் வந்து இன்டைஜஷனால கூட குண்டாவாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக சரி பண்ணும். அண்ட் இது ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பாடியுமே ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா டர்மரிக், மஞ்சத்தூள் வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் பவர் நிறைய இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்னால குண்டாகிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக கம்மியாவாங்க. அண்ட் வந்துட்டு இது எக்ஸஸ் ஃபேட்டை வந்து கம்மி பண்ணுது, வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கண்டிப்பாக உங்கள் பாடியில் வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுது. ஸோ உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாகலாம் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அதனாலலாம் வெயிட் ஆகிறவங்கலாம் இதை வந்து ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் ஆகிறதுனால வெயிட் வந்து இன்க்ரீஸே ஆகாது. ஸோ நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லி. கொத்தமல்லி கூட சூப்பராக வந்து வெயிட் லாஸ்க்கு சூப்பராக வந்து யூஸ் ஆகும். பிகாஸ் இது வந்து இன்டைஜஷனை சரி பண்ணுது, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் வந்து ஃபேட் நிறைய அக்யூமுலேட் ஆகிருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக குறைய வைக்குது. அண்ட் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து நீங்கள் கொரியாண்டரை டெய்லி சாப்பிட்டே வரும்போது உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ்க்குமே இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சால்ட். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லோ சோடியம் சால்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹிமாலயன் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிங்க் சால்ட் அப்படின்வாங்க. நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நார்மல் சால்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சால்ட்டில் நிறைய மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணும் எனர்ஜி. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் சூப்பராக வந்து இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்கள் பாடியில் வந்து ஃப்ளூயிட் லெவலை வந்து இது பேலன்ஸ் பண்ணுது. அண்ட் மசில் ஃபங்க்ஷன்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுவாங்கள்ல வெயிட் லாஸ்க்கு, அந்த டைம்லாம் வந்து சூப்பராக யூஸ் ஆகும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ சோடியம் சால்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வெயிட் லாஸ். நமக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லெமன். லெமன் சூப்பராக வந்து ஃபேட்டை குறைக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். டெய்லி காலையில் நீங்கள் லெமன் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்லாம் வந்து சூப்பராக குறையும். அண்ட் இது வந்து மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் உங்கள் ஸ்கின்னை, உங்கள் ஹேர், உங்கள் பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா சம்டைம் நீங்கள் டீஹைட்ரேட்டடாக ஆயிடுவீங்க, அதெல்லாம் சரி பண்ணும். அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்குமே வந்து லெமன் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் கண்டிப்பாக இது வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு தேவையான இந்த நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கார்லிக். பூண்டு வந்து நீங்கள் ரெகுலராக வந்துட்டு உங்கள் ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு பசி எடுக்கும்ல, அந்த தன்மையை வந்து சூப்பராக குறைக்குது. அண்ட் உங்கள் அதாவது உங்கள் ஸ்டொமக் வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால நீங்கள் வந்துட்டு நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியும். அண்ட் கேலரிஸை சூப்பராக பேர்ன் பண்ணுது, உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கு. வெயிட் லாஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்லிக் உங்கள் ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணணும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி. ஸோ பூண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இஞ்சியும் ஆட் பண்ணுவோம். அந்த சூப்பில் வந்து இதெல்லாம் தான் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். அண்ட் இஞ்சியை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரும்போது இன்டைஜஷன் சரியாகும். உங்கள் பாடியில் வந்து ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மாதிரி பெயின்ஸ் வரும்ல, ஸோ அதெல்லாம் சூப்பராக சரி பண்ணுது. மைண்ட் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதனால வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறவங்களுக்குலாம் அதெல்லாம் குறைக்கும். அண்ட் உங்கள் பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷனை காம் பண்ணும். ஸோ ஸ்டொமக் ப்ளோட்டிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஜிஞ்சர் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகும். இதில் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும். அது வந்து ஓவராலாகவே உங்கள் ஹெல்த்துக்கே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு தேவையான நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன். கண்டிப்பாக வந்து சூப்பில் ஆனியன் எல்லாமே இருக்கவே இருக்காது. இது உங்கள் பாடிக்கு என்ன பண்ணுன்னா விட்டமின் சி வந்து ஆட் பண்ணுது. அதனால வந்துட்டு விட்டமின் சி ஆட் பண்ணனால இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து சூப்பராக பில்ட் ஆகுது. அண்ட் இது உங்கள் ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா. அண்ட் இதுவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் லைட்டாக. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. இதுதான் நம்ம சூப்பில் வந்து லாஸ்ட் இன்க்ரீடியன்ட். கண்டிப்பாக சூப்பு நீங்கள் டிசைட் பண்ணாவே ஆனியன் டொமேட்டோ இல்லாமலாம் இருக்கவே இருக்காது, கரெக்டாக? ஸோ அது மாதிரி தான் டொமேட்டோ வந்து குட் ஃபார் போன்ஸ். உங்கள் போன்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவலை வந்து சூப்பராக ரெகுலேட் பண்ணுது. ஸோ சுகர் இருந்து அதனாலலாம் குண்டாகிறாங்களா, அதெல்லாம் சூப்பராக ரெகுலேட் பண்ணும். அண்ட் டைஜஷனையும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணுறதுனால சூப்பராக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ எப்படி சூப் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா
முருங்கை லீவ்ஸ், இந்த முருங்கை இலையும் லெமனையும் தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் வச்சு அரைக்க போகிறோம். ஸோ கார்லிக்கில் வந்து அந்த தோல்லாம் நீக்கிடுங்க, அண்ட் வந்துட்டு ஜிஞ்சர்லேயும் தோல் நீக்கிடுங்க. மற்ற எல்லாத்தையும் குட்டி குட்டி தான் கட் பண்ணி நம்ம இப்போ வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் குட்டி குட்டி தான் நம்ம வந்து கட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், ஹாஃப் டொமேட்டோ எடுத்திருக்கோம், அண்ட் வந்து ஹாஃப் ஆனியன், அண்ட் ஒரு 4-5 பல் வந்து நம்ம கார்லிக் எடுத்திருக்கோம். ஒரு குட்டி பீஸ் வந்து நம்ம ஜிஞ்சர் எடுத்திருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து கியூமின், அதாவது சீரகம், அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர். ஸோ இப்போ எல்லாம் பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம் மிக்சியில். ஸோ செம்மையாக ஒரு ஸ்மெல்லோடு இருக்குது, சூப்பராக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இதை வச்சு சூப் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம 2 கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரையை வந்து ஆட் பண்ணுறோம் அந்த கிளையோட. ஸோ இப்போ முருங்கைக்கீரை போட்டோன்னே இது கூடயே வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம நல்லா கொதி வர்ற வரைக்கும் அப்படியே விட போகிறோம். ஸோ நம்ம இப்போ இதில் லெமன் மட்டும் ஆட் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அந்த முருங்கைக்கீரைலாம் வேந்து அப்படியே ஒரு மாதிரி கலர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக வடிகட்டி குடிக்க போகிறோம். இது கொதிக்கும் போது செம்ம அரோமா, அப்படியே அந்த சூப் வந்து குடிக்கணும் போலயே இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம வடிகட்டி தான் குடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வடிகட்டலாம். சூப் வந்து சூடாக வந்து ரெடி டு ட்ரிங்க். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் வந்து விட்டுட்டோம், அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ அதுதான் நம்ம லெமனை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இல்லைனா விட்டமின் சி வந்து எவாப்ரேட் ஆகிடும். நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி லெமன் பிழிஞ்சிட்டு குடிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த சூப்பு வந்து ரெடி டு ட்ரிங்க். எஸ். ஸோ நம்ம பண்ண அந்த சூப் செம்ம ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டு, நல்லா வெதன்னு குடிச்சா சூப்பராக இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து இதில் க்ரன்ச்சியாக ஏதாவது போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா நீங்கள் போட்டு சாப்பிட முடியாது. பிகாஸ் நம்ம வந்து வெயிட் லாஸ் குடிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு ஆயிலி பொருட்கள்லாம் போட்டு சாப்பிடாதீங்க, ஏன்னா அது வந்துட்டு அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது வெயிட் லாஸ்க்கு குடிக்கும்போது. பட் வேணும்னா நீங்கள் இந்த அப்பளம் இருக்குல்ல, அது வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு வேணால் சாப்பிட்லாம், எண்ணெய் இல்லாமல். அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ ஓகே, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட். எனக்கு ஆக்சுவலி லெமன் நிறைய பிடிக்கும். பேச முடியல. எனக்கு ஆக்சுவலி லெமன் அந்த டேஸ்ட் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் லெமன் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லெமன் அவ்வளோவா பிடிக்காது, அந்த டேஸ்ட் அந்த ஒரு மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஹாஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த சூப்போட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே இருக்கும். எனக்கு அந்த திருப்பி வந்து நான் சூப் அதை நிறைய குடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா வீடியோ இப்போ அவ்வளோ நிறுத்த போகிறேன். அண்ட் இந்த சூப்பை வந்து டெய்லி மார்னிங்கும் குடிக்கலாம், இல்லை நைட்டும் குடிக்கலாம், ரெண்டுமே அட்வைசபிள் தான். சூடாக அந்த வெதன்னு குடிச்சிங்கன்னா இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.